முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த முருகனின் வார்த்தைகளை உதாசீனம் செய்யாமல் நான் சொல்ல வந்ததை கேட்க வந்த என் செல்ல பிள்ளையான உனக்காகவே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த முருகன் அற்புதத்தை செய்ய போகிறேன். பறவைகள் குஞ்சுகளாக இருக்கும்போது அது பறக்கிறதுக்கு இறக்கை மட்டும் இருந்தால் போதாது. நம்ம பறந்தாலும் கீழே விழுக மாட்டோன்ற தைரியமும் அதுக்கு எப்போ தன்னம்பிக்கையும் வருதோ அப்போது தான் பறவைகள் பறக்க ஆரம்பிக்கும். நீயும் உன் வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் எப்போது தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் கொண்ட பிள்ளையாக மாறுறியோ அப்போதான் உன்னால் ஜெயிக்க முடியும். எப்போதும் யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்த்து இருக்காம எல்லாவற்றையும் தனியாக சிறப்பாக நீயே செய்து வாழக்கூடிய பிள்ளையாக மாறு. எப்பொழுதும் நம்பிக்கையும் சரி உரிமையும் சரி அளவோடு இருக்கணும். அளவுக்கு மீறி எல்லாமே எனக்கு முடியுன்ற நம்பிக்கையும் எல்லாவற்றையும் விட எல்லாரையும் விட நான் தான் பெருசுன்ற அந்த தலக்கணமும் உனக்குள்ளே வந்துட வேண்டாம். யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் உரிமை எடுத்துக்கிறது கூட ஒரு அளவாக வச்சுக்கிட்டீன்னா எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த அவமதிப்புகளுக்கும் நீ ஆளாக மாட்ட. இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற வெற்றிகளை கொண்டு வந்து தரப்போகிறேன். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விஷயங்களிலும் எல்லாவற்றையும் ஒரு அளவோடு வச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் வராது என் செல்வமே. இனிமே என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இனிமே தான் உன் வாழ்க்கையை அழகாக்கி உயர்த்தி கொடுக்க போகிறேன். எப்போதும் யாரையும் ஏமாற்றியோ யாரிடமும் தட்டி பறித்தோ நீ வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முன்னேறவும் நினைக்காதே. அதுக்கு பதிலாக அடுத்தவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய், தான தர்மத்தை செய். அடுத்தவனுக்கு அள்ளி கொடுத்து நீ ஏழை ஆனாலும் கூட ஆகலாமே தவிர யாருடையதையும் எடுத்து அவனுடையதை பறித்து நீ பணக்காரனாக ஆக நினைக்காதே. ஏன்னா மற்றவங்களுக்கு நீ செஞ்ச உதவி என்கிற தான தர்மம் நிச்சயமாக உன்னை கைவிடாது. ஆனால் அடுத்தவனுடையதை எடுக்க நினச்சின்னா அது உனக்கு பாவமாக வந்து பின்தொடரும் என் செல்லமே. உனக்கு பிடிச்சது எதை வேணாலும் உன் வாழ்க்கைக்காக நீ செய்ய. ஆனால் ஒருபோதும் நமக்கு பிடிச்சதை செய்யும் போது மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அது மற்றவங்களுக்கு பிடிக்குமான்னு ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். உன் மனசாட்சிக்கு நீ செய்கிறது சரின்னு தோணுச்சுன்னா அதை உன் இஷ்டம் போல் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நம்மால் முடியுமா, நமக்கு இது சரியாக வருமானு யோசித்து மன தளர்ச்சி கொள்ளாமல் முடியுன்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சினா அதுவே உனக்கு மிகப்பெரிய வலிமையாக இருக்கும். நல்ல குணம் கொண்ட உன்னை யார் தரம் தாழ்த்தி விமர்சித்தாலும் அதை இந்த முருகன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாமல் மற்றவங்க சொல்கிறத காதில் வாங்கிக்காம உனக்கு நீ நல்லவனா உன் மனசாட்சிக்கு உண்மையாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகி என் தங்கமே. வீரங்கிறது பயப்படாத மாதிரி நடிப்பது தான். புத்திசாலி என்பது அடுத்தவனை முட்டாளாக்குவதுன்னு தான் இந்த உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான வீரம் என்பது தைரியத்தோட துணிவோட நம்பிக்கையோட செயல்களை செய்வது. புத்திசாலித்தனம் என்பது எல்லா சூழ்நிலைகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல செயலாற்றுவது. இதை புரிஞ்சுக்கிட்டு வீரமும் புத்திசாலித்தனமும் கொண்ட பிள்ளையாக வாழ்க்கையை ஜெயித்து விடியன் செல்வமே. அடுத்தவங்க தப்பு செய்யும்போது குற்றம்னு தோணுகிற விஷயம் நீ செய்யும்போது மட்டும் குற்றமாக தோணாமல் இருக்கக்கூடாது. தப்பை யார் செஞ்சாலும் எங்கே செஞ்சாலும் அதை தட்டி கேட்கும் துணிவுள்ள அதே நேரத்தில் பணிவோட மரியாதையோடு அதை எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளையாக இரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வாழ்க்கையை வாழ தயாராக இருந்தினா நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இந்த முருகன் உன் கைகளை ஒப்படைப்பேன். ஏன்னா வாழ்க்கையின் நிதர்சனம் அதுதான். எப்போவுமே எந்த விஷயமே நீ எதிர்பார்க்கும்போது உன்னை வந்து சேராது. ஆனால் நீ எதிர்பார்க்காம எதுவுமே ஆசைப்படாமல் எதுவுமே வேணான்ற மனநிலையில் இருக்கும்போது எல்லாமே மீண்டும் மீண்டும் உன்னை வந்து சேரும் என் செல்வமே. அதனால தான் எப்போதும் எதையும் எதிர்பார்க்காத உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எல்லாம் நானே கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அமைதியான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழணும்னு நினச்சின்னா இது வரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுட்டு இப்போது நடப்பதை ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. இனிமே நடப்பது எல்லாம் நல்லதாக இருக்கும்னு நம்பிக்கை வை. உனக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களை இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது.
ஆனால் கவலைப்படாமல் நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா உன்னை நோக்கி எது வந்தாலும் வரட்டும்னு ஏற்றுக்கோ, எது போனாலும் போகட்டும்னு விட்டுடு. மொத்தத்தில் நடப்பது நடக்கட்டும்னு வாழ்க்கையை அப்படியே எதிர்கொள்ளும் போது நீ மன மகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழ முடியும் என் செல்வமே. எப்போவுமே வாழ்க்கைனா சோகமும் துக்கமும் மட்டும்தான் இருக்கும் நீ நினைக்க வேண்டாம். சோகத்தின் பக்கத்தில் தான் சொர்க்கமும் இருக்கு, சுகத்தின் பக்கத்தில் தான் துக்கமும் இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. சோகங்களை நேசிக்க பழகு. சோகங்களும் கூட மனசுக்கு ஒரு வகையான சுகமான சுமைகள் என்பதைத்தான் புரிந்து கொள்ளணும். நீ சோகங்களை ஏற்றுக்கிட்டு நேசிச்சுக்கிட்டு அப்புறம் அதை கடந்து வரவும் மறக்கவும் தயாராக இருந்தினா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில் சோகமே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது, துக்கமே வரக்கூடாது நினைக்காத. இது எல்லாமே கலந்தது தான் மனித வாழ்க்கைங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. எல்லாரையும் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பேர் அன்பு இல்லை. என்ன நடந்தாலும் யாரையும் வெறுக்காமல் இருப்பதற்கு பேர் தான் உண்மையான அன்பு. உன் வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களும் வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்கன்ற உண்மையை நீ உணர்ந்தாலே போதும். யாரையும் காயப்படுத்துகிற மனசு உனக்கு வராதல்லவா? நான் உனக்காக எதுவும் செய்யலைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மை என்னன்னா உனக்கே தெரியாமல் பல ஆபத்துகளிலிருந்து இந்த முருகன் உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த உலகத்தில் என்னை விட உன் மேலே அதிக அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்கள் யாருமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பேசு. இல்லாட்டி தெரிஞ்சதை பேசு, தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசு. ஒருபோதும் தெரியாத விஷயத்தை எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா உனக்கு தெரியாத விஷயத்தை நீ பேசிட்டு அதை ஒருத்தர் முழுசாக நம்பிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை வாழும்போது நீ சொன்னது பொய்ன்னு அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அந்த ஒரு பொய் இத்தனை நாளாக நீ சொன்ன எல்லா விஷயங்களையும் பொய்ன்னு நினைக்க வச்சிடும். அதனால தான் எப்போதும் சரியாக பேசு, யோசித்து பேசு, தெரிஞ்ச விஷயங்களை மட்டுமே பேசு. அதுதான் உனக்கான மதிப்பை உயர்த்தும்னு சொல்ல வரேன். தெரியாத விஷயங்களை நம்ம ஒரு தடவை தானே சொல்ல போகிறோம், யார் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு நினச்சி சொன்னீன்னா நாளைக்கு அந்த உண்மை வெளிவரும்போது நீ சொன்ன எல்லாமே பொய்யா போய் உனக்கு மதிப்பு மரியாதையும் குறைந்து போய்விடும் அல்லவா? முதல்ல நீ உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு. மனசாட்சியை மதிக்க தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான். மனசாட்சிக்கு பயப்படுபவன் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையாக இருப்பான் அல்லவா? உன் வெளித்தோற்றம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், அழகு குறைவும் நீ நினச்சிக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் உன் வெளித்தோற்றம் இருக்கட்டும். ஆனால் உன் மனசில் உன் இதயத்தில் இரக்க குணம் இருந்தால் இந்த உலகத்திலே நீதான அழகான மனிதனாக இருப்பாய். அந்த இரக்க குணமும் மனிதாபிமானமும் எப்போதும் உன் மனசில் இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா உன் முகம் இன்னும் அழகாக இந்த உலகத்துக்கு தெரியும். மற்ற மனிதர்களும் உன்னை விரும்புவார்கள் என் செல்வமே. எந்த சூழ்நிலையிலையும் சோம்பல் உன்னை ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கோ. ஒரு நாள் நீ சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்தினா அடுத்த நாளையும் அது திருடி கொள்ளும். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஓய்வெடுக்கலாம், ஒரு நாள் நம்ம சும்மாவே எந்த வேலையும் செய்யாமல் எதையும் யோசிக்காமல் எந்த முயற்சியும் செய்யாமல் உட்காரலாம் நினச்சின்னா ஒவ்வொரு நாளும் அப்படியே போகணும்னு உன் உடம்பு ஆசைப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் அதிக சுகமாக சொகுசாக வாழணும்னு நினைக்கிற உன் உடம்புக்கு சோம்பேறித்தனத்தை பழக்காதே என் செல்வமே. நீ எப்போது வாழ்க்கையில் தடுக்கி விழ வந்தாலும் தவறக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நான் உடனே உன்னை கை தூக்கி விட ஓடி வருவேன். அது மட்டும் இல்லை, நீ தவறி விழுவதற்கும் தடுக்கி விழுறதுக்கும் யார் காரணமாக இருக்காங்கன்ற அந்த பொய்யான போலியான முகங்களையும் உன் கண்களுக்கு தெரியப்படுத்துவேன். அதனால் யார் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றதை தெரிஞ்சு புரிஞ்சு விலகி வாழ கற்றுக்கோ. எல்லாவற்றையும் உனக்கு கற்றுக் கொடுக்கணுன்ற ஆசையோடு தான் உன் வாழ்க்கையை பற்றிய புரிதல்களை இந்த முருகன் உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 1000 பொய் சொல்லி அடுத்தவங்களுக்கு நீ நல்லவனாக காட்டி கொள்வதை விட ஒரு உண்மையை சொல்லி நீ கெட்டவனாக இருந்தாலும் இருந்துட்டு போ. ஏன்னா உண்மை எப்போதும் நன்மைக்கு தான் என் செல்லமே. எப்போது உன்னை விட்டு யார் விலகி போனாலும் எந்த பொருளை நீ இழக்க நேர்ந்தாலும் கூட அதுவா போகும்போது நீ அதை இறுக்கி பிடிச்சு இழுக்க நினைக்காதே. உனக்கான அனைத்தும் உன் கைகளிலேயே இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ செய்யும் செயலை மற்றவங்க ரசிக்கலன்றதுக்காக நீ நிறுத்தி விட வேண்டாம். சுட்டெரிக்கும் சூரியனை எவரும் ரசிக்கவில்லை என்பதற்காக
சூரியன் உதிக்காமல் நின்று விடுகிறதா என்ன? யார் உன்னை பார்த்தாலும் பார்க்காட்டியும், யார் உன்னை பாராட்டினாலும் இல்லாவிட்டாலும், உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாய் செய்யக்கூடிய அழகான பிள்ளையாக நீரு. உன் வாழ்க்கைக்கான அற்புதத்தை இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன். கண்ணீர் சிந்தும் போது உனக்காக வருத்தப்படவும் ஆறுதல் சொல்லவும், உன் கண்ணீரை துடைக்கவும் யாரும் வரமாட்டாங்க. நீ கவலைப்படுறிய, ஐயோ பாவம்னு நினச்சி உன்னை சிரிக்க வைக்கவும் சந்தோஷப்படுத்தவும் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நீ ஒரு தப்பு செஞ்சிட்ட அப்படின்னா அந்த தப்பு செஞ்சதை மட்டும் பெருசாக பார்த்துக்கிட்டு, எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீ தப்பு செஞ்சேன்னு கூட யோசிக்காம உன்னை விமர்சிப்பதற்கு இந்த உலகமே ஒன்றா கூடி வரும் என் செல்வமே. அதனால் எப்போதும் உன் வாழ்வில் எந்த தவறும் செய்யாமல், யாரையும் எதிர்பார்க்காம, எல்லா விஷயங்களையும் சரியாக நீயே செஞ்சுக்கிட்டு உன் திறமையின் மூலமாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா கவலைகள் முடிவுக்கு வந்து விடாது. கவலைப்படுவதை தூக்கி ஓரமாக வை. நேற்று நடந்தது நேத்தோடு முடிஞ்சு போச்சுன்னு அதை பற்றி யோசிக்காம இன்னைக்கு நடக்க வேண்டிய வேலைகளை பாரு. இன்னும் நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. அதன் மீது நீ கவனம் செலுத்தினா உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். எந்த சூழ்நிலையிலும் கவலைகள் உன் நேரத்தை ஆக்கிரமிக்காமல் நீ பார்த்துக்கோ. நித்தமும் என்னை வணங்கக்கூடிய முருகா முருகா நீ என் நாமத்தை சொல்லக்கூடிய உனக்கு உன் எண்ணத்தை தூய்மைப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். என்னதான் நீ கடமையை சரியாக செஞ்சாலும் கூட வாழ்க்கையில் தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்கே. இந்த உலகம் நம்மளை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறாங்களேன்னு நீ யோசிக்கவோ வருந்தவோ வேண்டாம். இந்த தோல்விகள் எல்லாமே தற்காலிகமானது தான். நிச்சயம் நீ ஜெயிப்பாய். இந்த உலகத்தையே நீ ஜெயிச்சு வெற்றி வாகை சூடுவதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. நீ செய்யும் எல்லாமே உனக்கு சாதகமாக, உனக்கு வெற்றி தரும் விதமாக, உனக்கு ஆதாரமாக மாறப்போகுது.